சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழ் விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழ் விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள் ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே. சிகரம் தொட காத்திருக்கும் ராசி இந்த ராசி. குரு பயிற்சி பல மாறுதல் கொடுத்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஜாக்பேட் மாதிரி சனி வக்ரம். சனி வக்ரம் பெறும், உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடியது. பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதல்கள், பிரிந்த உறவுகள் சேருவது, வர வேண்டிய பணங்கள் சம்பந்தப்பட்டது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஹம்ச ராஜயோகம் வேறு வேலை செஞ்சிட்ருக்கோம், அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி. கடின உழைப்பாளிங்க, திட்டமிடல் கரெக்டாக இருக்கும், அரவணைத்து போகும் ராசி. இந்த காலகட்டத்தில் கூட்டுங்கிற விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. வாக்கு பலிதம் உள்ள ராசி. பேசி பேசியே கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும்பாங்க. இந்த ராசி சும்மாவா? பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய, பேச தெரியாத மகரம் ஜெயிக்காது. பேச்சால் உயரும் ராசி. இது மேடை பேச்சு, மீடியா எல்லாத்துக்கும் செட் ஆகும். மீடியாக்கள் இந்த ராசி சூப்பர் ராசி. மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் ராசி. இந்த ராசிக்கு என்ன யோகம்னு பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, மன தைரியம் பிறக்குது, வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு மைண்டு ஹாப்பி, இதான் நல்ல விஷயம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, வேலை இல்லை என்ற இருந்த பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. நிறைய பேர்த்துக்கு வேலை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், வேலை இல்லை, வேலையில் செய்கின்ற வேலை எனக்கு அங்கீகாரம் இல்லை, இன்னும் ஒரு சேஞ்சு பண்ணலாமா, இந்த மாதிரி ஜாப் ரீதியாக நிறையா இது. ஃபஸ்ட்டு வேலையில் அது வேலை கிடச்சிடும், வேலையில் இருக்கிற அதிக பதவி, ஒரு ஜாப் சேஞ்சு நடக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் ஒரு வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது அதிர்ஷ்டத்தை நோக்கி வருகிற காலகட்டம். இப்போ ஜாபில் சேஃப் ஆகிக்கங்க ஆகஸ்ட்டுக்குள்ளே. இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே சேஃப் ஆகிட்டிங்கன்னா இன்னொன்று பெட்டராக இருக்கும். இதில் இன்னொரு சூட்சம் விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க இப்போ முயற்சி பண்ணவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது. ஐஏஎஸ் எழுதுகிறேன், ரயில்வேஸில் எழுதுகிறேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டம். சரி, இது ஒரு சுகம். சார் வெளிநாட்டில் இருக்கேன், உள்ளே வந்துடலாமா, இது ஒரு சிலர். பட் ஜாதக ரீதியாக பார்க்காம சொல்ல முடியும். வெளிநாடுன்னு காட்டுது தவிர கோச்சாரத்தில் அங்கேருந்து இங்கேயா, இங்கேருந்து வெளிநாடான்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று. அடுத்து, சார் திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். என்னங்க சார் பார்த்துக்கிட்டே இருக்கணும்? திருமணம் வர நிச்சயமாக உண்டு. எதனால் தடைனா, ராகு கேதுவின் செய்த ஜாலங்கள். குறிப்பாக கேது தான். ராகு கேதுங்க ஜாதத்தில் இல்லையே, உங்கள் ஜாதத்தில் இல்லை, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து திருமண தாலி என்ற மனம் முடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தடவப்படுத்திருந்தார். சர்பசாந்தியோ ராகு கேது பரிகாரமும் செய்த பின்னருக்கு சகலம் வெற்றி. அப்போ அதை கோச்சார ரீதியாக பண்ணிக்காங்க. இன்னொரு இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, அது பொது பரிகாரம், அது எல்லாத்துக்கும் செட் ஆகும். அப்போ திருமண நாளே உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேரேஜ் டே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் நிறைய விதிகள் உண்டு. இந்த சொந்த பந்தங்க ஊர்லேருந்து வராங்கிறதெல்லாம் போகக்கூடாது. ஆண் பெண்ணுக்கு எந்த நாள் செட் ஆகுது அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும், பார்த்து போட்டுக்காங்க.
ஒரு சிலர் திருமணம் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற திருமணத்தில் எங்களுக்கு கோர்ட்டுப்படி ஏறினவங்க பல பேர். இது வருத்தமான கோர்ட்டுப்படி திருமணத்துக்காக ஏறினது, சொத்துக்காக ஏறினது, ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டுக்காக ஏறினது மாதிரி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்குது. சீக்கிரமாக முடிவுக்கு வந்து அடுத்த வாழ்க்கையில் இருக்கிற சுப விஷயத்துக்கு ப்ராசஸ் பண்ண பாருங்கள். இப்போ இந்த ராசிக்கு இப்போ முக்கியமான விஷயம் சார், பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸில் கோல்டன் டைம், நல்ல நேரம் பிறந்திருக்கு. பிஸ்னஸ் அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம் உங்களுக்கு. இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மகரம், இந்த ராசிக்கு துலாம் என்ற வீடு ரொம்ப முக்கியம். சுக்கிர பகவான் நல்லா இருக்கார். அப்போ நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது தொழிலில் அதீத வளர்ச்சி, லாபங்கள் ஈட்டுகிறது, நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிறது. கூட்டுங்கிற கோச்சாரத்தில் கூட்டுங்கிறது காட்டுது. கோச்சாரத்தில் கூட்டு ஒப்பந்தங்கள், பிரிந்த உறவுகள் சேருது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேர்கிறது, நண்பர்களே ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க, வெளிநாட்டு நண்பர்கள் சந்திக்கிறது. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் பிஸ்னஸில் டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது உள்ளூர் வெளிநாடு எல்லா இதெல்லாம் செக் பண்ணணும். ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தார், நான் ஒரு உள்ளூரில் மட்டும் சேல்ஸ் பண்ண, வெளிநாட்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லை எங்கள் இதெல்லாம் போகுமான்னு தெரியல. அதுக்கான ப்ராசஸ் பண்ணார். துபாயிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிது, போயிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்பூன் தயாரிக்கிறது, மட்டை தயாரிக்கிறது. அவர் இன்னும் சொல்லுவார், நான் எதிரே பார்க்கல, ப்ரொடக்ஷன் அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறத அவர் வருத்தமாக இருக்குது. அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க முடியல சார், வேலையாட்கள் அந்தளவுக்கு பத்தலை. இப்போ அந்தளவுக்கு டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியது உண்டு, அதை மாற்று கருத்து இல்லை. அடுத்து இங்கே வருவோம் விஷயத்துக்கு. இடம் அமையுமா, வீடு அமையுமா, சொத்து அமையுமா? பொதுவாக இந்த ராசிக்கு இடம் வீடுன்னு வந்தாலே தெற்குன்னு ஒன்று வந்துருங்க. இன்னும் ஊரின் தெற்கு பகுதியாக இருக்கலாம், தெற்க பார்த்த வாசலாக இருக்கலாம், தெற்குலேருந்து உள்ளே போய் கிழக்க போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தெற்குன்னு வந்துடுது. தெற்கு என்ற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அதுக்குண்டான பார்க்கணும். அப்போ அதை என்னென்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்பர் 9ன்னு வந்துடும். 9ஆம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர், இதெல்லாம் இந்த ராசிக்கு ஏதோ ஒன்று தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. அது இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சொத்து வாங்கக்கூடிய ஜாதகம் அமைப்பு. சொந்த ஊரில் வாங்கிட்டா வாடகைக்கு விட்டுட்டு அதுதான் பண்ணணும். இவங்க வெளியூரில் தான் அமைப்பு உண்டு. வெளியூரில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை தங்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய வண்டி வாகனங்கள், கார் விஷயங்கள், பொதுவாக மோட்டார் வாகனங்கள் இதாக இருக்கும். இந்த ராசி என்னென்னா, சொந்த காரை வச்சுட்டு வேற ஒரு காரை ஓட்டிகிட்டு இருந்தது, சொந்த பைக்கு வந்து வேற ஒரு பைக்கு, அது சீருது. ஆனால் இப்போ தான் மாறுது. ஆக உறவால் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக வெற்றி, குழந்தை சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய மன நிறைவு அடைகிற காலகட்டம். நிறைய பேத்துக்கு கல்யாணமே ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை சரியாக உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனது. இப்போ தான் அதெல்லாம் மாறுது. இப்போ நல்ல காலம் பிறந்திருக்கனால மன தைரியம் இருக்குது, தெளிவாக ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ரைட். இப்போ உடல் உபாதைகள், பொதுவாக இந்த ராசி புரோட்டீன் சம்மந்தப்பட்டது கம்மியாக சாப்பிட்ணும், கிட்னி ஸ்டோனு, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது கவனம். என்னங்க இப்படி சொல்கிறேன், அமைப்பு அப்படியே தான் இருக்குது. வயதானவங்களை ஹார்ட்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் பார்க்கணும். இந்த நல்ல நேரம் எல்லாமே ஓகே. இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ கவனம் கவனம் கவனம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் கேன்சர் இருக்கான்னு டவுட் வந்துருச்சு. ஆனால் அது ஒரு சில செக்டர் தான். நம்ம ஏன் கடைசியாக சொல்கிறோம்னா எல்லாத்துக்கும் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி இருக்கிறவங்க உடம்பை பார்த்துக்கங்க. வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கிரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம், தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு. நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கிரீனில் தெரிய எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.